இன்றைக்கு வெள்ள பாதிப்பை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேச 2015 நீ என்ன செஞ்ச அதை பாரு. நீ என்ன செஞ்ச 2015 எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரி இன்றைக்கு முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரியிலே 1 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து வைத்தோம் என்று. இல்ல, வெறும் 35,000 கனஅடி தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் பேசுறதை விட்டுட்டார். அதுக்கு கீழே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஏரிகள் கனமழையால் அந்த ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியே வந்து அடையாறிலே சேர்ந்து குடியிருப்பு பகுதியிலே புகுந்ததுதான் அன்றைய நிலை. அதே போல இன்னைக்கு தாமிரபரணி ஆறு அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருக்க வேண்டாமா? 14ஆம் தேதியே தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அரசாங்கத்துக்கு தெரியும். அப்ப தாழ்வான பகுதி தாமிரபரணி ஆற்றின் இருபுறமும் இருக்கின்ற கரை ஓரமாக வசிக்கின்ற மக்களை பத்திரமாக நீங்க அழைத்துக் கொண்டு பத்திரப்படுத்த வேண்டாமா? 1 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து விட்டுட்டீங்க. அந்த 1 லட்சம் கனஅடி தண்ணி தாமிரபரணியிலே ஓடி வருகின்றது. இருபுறங்களில் இருக்கின்ற மழை நீர் உள்ளே புகின்றது. ஆக சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணி தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளமாக வருகின்ற பொழுது அந்த திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்புற இருக்கிற சாலைகள் எல்லாம் நிரம்பி வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு பல பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். பல உயிர்கள் அங்கே விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு 33 உயிர்கள் போவதாக பத்திரிகையை பார்த்தேன். திருநெல்வேலியிலே 16 உயிர்கள் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர்கள் இந்த வெள்ளத்தால் இழந்திருக்கிறோம் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். ஆக இந்த விடிய அதிமுக அரசு சரியான முறையிலே முன்னேற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஒரு திறமையில்லாத அரசாங்கம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பாக கொடுத்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதனால் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு கடும் சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் கேட்டு, அதோட தென் மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் 2 பகுதியிலுமே சுமார் 110 சென்டிமீட்டர் மழைக்கு மேல் பொழிந்திருக்குது. அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கும் சாலை வசதி இல்லாம, மின்சார வசதி இல்லாம, மருத்துவ வசதி இல்லாம துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 நாட்கள் ஆகிலும் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதோட இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்த விடிய அதிமுக அரசாங்கம் நிதி இல்லைங்கிற நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சார். அண்ணா திமுக ஆட்சியில் அதிகமா கடன் வாங்கிட்டாங்க, மக்கள் எல்லாம் கடன் சுமையை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதிலிருந்து மக்களை விடுவதற்கு நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு வல்லுநர் குழு கொண்ட நிபுணர் குழு கொண்ட வல்லுநர் குழு கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு வந்த பிறகு அந்த குழு 2,30,000 கோடி கடன் வாங்குதான் அந்த குழுனுடைய வேலை. 2,30,000 கோடி கடனை வாங்கிட்டது. நிதியே இல்லாத ஒரு அரசாங்கம். அதோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனுக்குடன் நிவாரணம் கொடுக்க வேண்டும், அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்குள்ளான மக்களுக்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். நம்மை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனுக்குடன் அதை செயல்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது உடனுக்குடன் நாங்கள் செயல்படுத்தினோம். அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக அரசு ஏன் மத்திய அரசோட கண்டிச்சுக்கல, ஏன் நிதி கேட்கல? நாங்க ஏற்கனவே தெரிஞ்சு சொல்லிட்டோம். இது மக்களுடைய பிரச்சனை, இது அரசியல் ஆக்க கூடாது. இது மக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க.
நீங்க உங்களுடைய மாநில நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கி செயல்பட்டு வேணும். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி மாநில அரசு தப்பிக்க பார்க்கிறது. அதே போல மத்திய அரசும் மக்களுடைய பிரச்சனையை உணர்ந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீர்மானத்திலே கொண்டு வருகிறோம். உங்களை போல நாட்டு மக்களை மறந்த கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல, அண்ணா திமுக அரசாங்கம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டக்கிட்ட ஒரே கட்சி அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக அரசாங்கம். மத்திய அரசிலிருந்து நிதி வரும் என்று எதிர்பார்க்காமல் மாநில அரசாங்க நிதியிலிருந்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2007-8 மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி இருக்குது. மாநிலத்தில் திமுக ஆட்சி. அப்பொழுது கனமழை, அந்த கனமழையில 1139 கோடி நிவாரணம் கேட்கிறாங்க. அப்ப வெறும் 142 கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில. 2008-9 நிசா புயல், திமுக ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த கூட்டணியில அங்க வைக்கின்றது. அப்பொழுது 3789 கோடி கேட்கிறாங்க, வெறும் 570 கோடி தான் கொடுத்தாங்க. ஆக இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதியெல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது. அதே போல அதிமுக ஆட்சியிலும் அதே போலதான். அதிமுக ஆட்சியிலையும் பல புயல்கள் வந்தது. 2011-12 அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது 5248 கோடி நமக்கு நிவாரண தொகை மத்திய அரசிலிருந்து கேட்டோம். அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வெறும் 500 கோடி தான் நிவாரணமாக கொடுத்தாங்க. 2012-13 வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது 19,988 கோடி நம்ம வறட்சி நிவாரணம் கேட்டோம். அப்போ வெறும் 655 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சது. 2015-16 வெள்ளம், அப்போ 25,919 கோடி நாம் கேட்ட நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்தது 1737 கோடி தான். பிஜேபி அரசாங்கம் இருந்தது. 2016-17 வறட்சி 39,525 கோடி மாநில அரசு, அம்மாவுடைய அரசு கேட்டது. அவள் விடுவித்த தொகை 1748 கோடி. 2016-17 வர்த்தா, அந்த வர்த்தா புயல் போது நாம் கேட்ட நிதி 22,573 கோடி. மத்திய அரசு விடுவித்தது வெறும் 276 கோடி தான், பிஜேபி அரசாங்கம். அதே போல 2017-18 ஒக்கி புயல் கனமழை, அந்த காலகட்டத்தில் 9,302 கோடி நமக்கு நிவாரண தொகை கேட்டோம். ஆனா மத்திய அரசு விடுவிச்சது 133 கோடி. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலே. 2018-19 கஜா புயல், டெல்டா மாவட்டமே புரட்டி போட்டு விட்டு போயிட்டது. அப்படிப்பட்ட கஜா புயல்ல அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு இழப்பீட்டு தொகையாக 14,899 கோடி நம்ம கேட்ட நிதி. ஆனால் அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 1,146 கோடி தான் கொடுத்தது. அதே போல 2020 நிவர் புரளி புரவி 2 புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் போல, மாட்டாந்தாய் மகளை போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த வாக்கா பெருமக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேவையான நிதியை மத்திய அரசிலிருந்து பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை, மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். நாம் கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம், வெற்றி பெற்றாங்க, ஆட்சி வந்துறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல், பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க. அப்ப நாம பாதிக்கிறோம். இனி அந்த நிலை கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற
மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே மக்கள் துணையோடு வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுமன்ற அங்கே குரல் கொடுப்பார்கள். இன்னும் எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுமார் 37 நாடாளுமன்றங்கள் இருந்தார்கள். அப்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த நதிநீர் பிரச்சனைக்காக சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. ஓட்டு போட்ட மக்களுக்கு தீர்வு காண்பதற்காக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாய பொருள் மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கப்பட்ட காட்சி இன்றைக்கும் நினைவு கொள்ள கடைபெற்றிருக்கிறது. திமுக நீட் தேர்வு என்று சொல்லுகிறீர்களே, நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கின்ற தெம்பு திராணி உங்களுக்கு இருக்குதா? கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து என்று சொல்லீர்கள். தேர்தல் வருகின்ற பொழுது சொன்னீர்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திரு ஸ்டாலின் சொன்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்தினாரு. இப்ப 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு யாருக்கு கொண்டு கொடுப்ப? யாருக்கு கொண்டு கொடுப்ப? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். என்ன ரகசியம்? 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்குறதா ரகசியம்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் என்பதை, எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.